ஸோ மக்களுக்கு இன்றியமையாத ஒரு தரமான ஒரு பொருள் தேவை இருக்குது. அதனுடைய ஆராய்ச்சியின் விளைவாக மாடர்ன் டீ அவுட்லெட்ஸ், மாடர்ன் கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் இதற்கு உண்டான ஒரு சூட்டபிளான பிளண்டாகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது போன்ற ஒரு கமர்ஷியல் பிளேசஸ்க்கு உண்டான 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீ வந்து இப்போ ஸ்டெயின் பண்ணுறோம். எப்படி இருக்குது அதனோட லிக்கர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம கண் முன்னாடி பார்க்கலாம். டீ இது கோல்டு டீ, இதில் மில்க் ஆட் பண்ணுறோம். ஸோ கோல்டு டீ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரொம்ப வளர்ச்சி நோக்கி ஒரு CAGRன்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீ. ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள், நீங்கள் உங்கள் தலைமுறைக்கும் இதை தொடருவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். லோகம் லைவ் குடும்பம் அனைவருக்கும் லோகேஷன் பணிவான வணக்கங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், சத்தியமாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக நான் தமிழ் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நாமக்கல் மாவட்டம் வந்திருக்கோங்க. இன்றைக்கி ஒரு அருமையான விஷயம் நான் சொல்ல போகிறேன். உடனே ரீஃப்ரெஷ் ஆகணுமா உங்களுக்கு ஒரு அருமையான பானம் இருக்குங்க. அந்த பானம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே துள்ளி குதிக்கலாம். நீங்கள் அது எந்த பானம், அந்த பானம் எங்கேருந்து ரெடி பண்ணுறாங்க, அது எப்படி வருது, அது யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல வீடியோ இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னோட பேர் கண்ணன், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து. நம்ம தினந்தோறும் காலை விழித்தவுடன், பணிக்கு சென்று களைத்தவுடன் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தேடி போய் குடிக்கிறோம். எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னா நிறைய ரகமான எனர்ஜி ட்ரிங்க்குகள் இன்றைக்கி இருக்குது. அந்த எனர்ஜி ட்ரிங்க்கில் ஒரு வித்தியாசமான சூடான, சுவையான, ஆரோக்கியம் நிறைந்த, தரம் நிறைந்த, நல்ல மனமுள்ள, நறுமணமுள்ள ஒரு சுவையான பானம் மக்கள் தினந்தோறும் அன்றாடம் வாழ்க்கையில் இன்றியமையாமல் ஒரு அவங்களுடைய அங்கமாக மாறிப்போன ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த பொருளை தேடி நம்ம பல மாவட்டங்கள் பயணம் பண்ணியும் சரி, அல்லது இன்டர்நெட்டுகளில் ஆராய்ச்சி பண்ணதனுடைய இதன் அடிப்படையிலையும் சரி, ஸோ மக்களுக்கு இன்றியமையாத ஒரு தரமான ஒரு பொருள் தேவை இருக்குது. அதனுடைய ஆராய்ச்சியின் விளைவாக நாம் கொண்டு வந்தது தான் நம்ம 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீ. 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீ அதில் என்னென்ன ரகங்கள் இருக்குது, அதில் என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, நீங்கள் ஏன் இந்த தேநீரை வாங்கணும், அந்த மற்ற தேயிலைக்கும் 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய தருணங்களில் உங்களுக்கு என்னென்ன லாபகரமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்ப்போம். வாங்க. 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீயில் என்னென்ன ரகங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீ. இட்ஸ் அ கம்ப்ளீட் சூட்டபிள் பிளண்ட் ஃபார் டீ ஷாப்ஸ். மெயினாக டீ ஷாப், டீ கடைக்கு உண்டான ஒரு பிளண்டாகவும் ஒரு சூட்டபிள் பிளண்டாக இது கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெல் கிரேடடான டீ. நார்மல் டஸ்ட் டீ மாதிரி இல்லாமல் இது வந்து உங்களுக்கு கிரானியூலாக இருக்கும். இந்த டீ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் பிளண்ட் ஃபார் அரோமா அண்ட் டேஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ டீயோட ஸ்டீப்பிங் டைம், நார்மல் டீயோட ஸ்டீப்பிங் டைம்லேருந்து இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேர்த்து எடுத்தாலும் ப்ரீமியமாக இருக்கும் அந்த டேஸ்ட். குடித்தவங்க திருப்பி தேடி வந்து வாங்குவாங்க. ஸோ அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கம்ப்ளீட் பிராண்ட் அப்படின்றது இது தான் 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீ. மெயினாக டீ கடை, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட டீயில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் கோல்டு டீ. எ பர்ஃபெக்ட் பிளண்ட் ஃபார் ஃபேமிலிஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஸோ டீயை வந்து இது வந்து குடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலாகித்து சொல்லுவாங்க, என்ன ஒரு டேஸ்ட்டு சார், என்ன ஒரு பர்ஃபெக்ட் அரோமா சார், எக்ஸ்ட்ரானரி ஸ்ட்ராங் சார், கொஞ்சோண்டு டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டாலே நல்ல சுவையும் மனமும் பிரமாதமாக இருக்குது சார், மார்க்கெட்டில் கிடைக்கிற டீயிலேருந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் பிஸ்னஸ் ரிவ்யூ ஃபீட்பேக் படிக்கக்குள்ளே அதுதான் நமக்கு தானாக தெரிய வரும். ஸோ இந்த கோல்டு டீயோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட பிராண்ட் 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் கோல்டு டீ. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா
டேஸ்ட் அண்ட் பர்ஃபெக்ட் அரோமா, பர்ஃபெக்ட் blend ஃபார் ஃபேமிலிஸ் சாய்ஸ். ஸோ இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. தமிழக மக்கள் என்னுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இனி 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் கோல்டு டீயின் மனம் நிறைந்து இருக்கும். இதில் எந்த மாற்று சந்தேகமும் கிடையாது. அஃபோர்டபுள் ப்ரைஸ், ப்ரீமியம் குவாலிட்டி. 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீயில் சிடிசி கிரேட்ஸில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் ராயல் டீ. ராயல் டீன்னு என்ன சார்? சிம்பிளாக சொல்லணும்னா, டீயை ராயலாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு ராயல்லாம் அப்படி பக்கவாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு செலக்டிவ் கார்டன் மெட்டீரியல், செலக்டிவ் கிரேட்ஸ். ஸோ டார்ஜிலிங் செலக்டிவ் கார்டன் மெட்டீரியல், எக்ஸலண்ட் பர்ஃபெக்ட் blend ஃபார் டீ லவர்ஸ். ஸோ இது இதற்காகவே கொண்டு வந்திருக்கோம். அஃபோர்டபுள் ப்ரைஸ், ப்ரீமியம் குவாலிட்டி, 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் ராயல் டீ. ஸோ அதனோட இதுதான் நம்மளோட பிராண்ட். இது 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் ராயல் டீ. ஸோ நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா தேடி வந்து வாங்கிறதோடு மட்டும் இல்லாமல் தேடி போய் ஒரு 10 பேருக்காவது சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு சுவையும் மனமும் தரமும் இருக்கும். இப்போ 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீயை தயாரிக்கக்குள்ள அதனுடைய கலரு, அதனுடைய ஸ்மெல்லு, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபிசிக்கலாக நம்ம இதை தயாரித்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தயாரிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட எல்லாமே தயாராக இருக்குது. தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ கொதிக்கிற தண்ணி, பால் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ இதற்கு தயாரிப்புக்கு உண்டான கிட் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதில் எல்லாத்துலேயும் தேயிலையை போட்டு நம்ம எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்த்துருவோம். 1 டீஸ்பூன் டீ பவுடர். இதை வந்து மினிமம் 5 நிமிடம் நம்ம அதை போட்டு ஸ்டீப் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம 5 நிமிடம் ஸ்டீப் பண்ணுவோம், போடுவோம். பேசுங்க, கேட்கக்கூடாதுங்க சார். பாருங்கள், சுடு தண்ணீர் ஊற்றியாச்சு. இதை ஊற்றிட்டு நம்ம இதை வந்து அழகாக எடுத்து இதை அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். கரெக்டாக 300 வினாடிகள் இதை வந்து இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்து அந்த லிக்கர் இதில் ஸ்டெயின் பண்ணி, அதுக்கப்புறம் அது கூட மில்க்கை நம்ம இது பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அது கூடவே நம்ம தொடர்ச்சியாக கோல்டு டீயும் உடனே இப்போ நம்ம ஸ்டீப் பண்ணிவிடுவோம். எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். அதனோட லிக்கர் கலர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். தண்ணி சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணி நம்ம அதில் ஊற்றிருக்கோம். அதையும் சுடு தண்ணி ஊற்றிட்டு அந்த இதை அழகாக இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அடுத்தது ராயல் டீ, அதையும் நம்ம 1 டீஸ்பூன் போட்டு அழகாக போட்டு இப்போ சுடு தண்ணி போர் பண்ணி அந்த இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். கரெக்டாக இதை வந்து 5 மினிட்ஸ் கழித்து இது 3ஐயும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதை ஸ்டெயின் பண்ணி எடுக்கக்குள்ளே நமக்கு அதனோட கலர் எல்லாமே இந்த பவுலில் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அது கூட சுகரு ப்ளஸ் ஹாட் மில்க் நம்ம ஆட் பண்ணோம்னா அதனோட டேஸ்ட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் ஹெல்த் வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீனால் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதனால தான் குடித்த உடனே உங்களுக்கு ஒரு இமீடியட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது. ஹெல்த் சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் இதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டிவ் இதுவாக இருக்கும். மெட்டபாலிசம் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஹார்ட்டுக்குமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இதுவாக இருக்கும் டீ. 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீ வந்து இப்போ ஸ்டெயின் பண்ணுறோம். எப்படி இருக்குது அதனோட லிக்கர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம கண் முன்னாடி பார்க்கலாம். ஸோ சார் உங்களுக்கு வாசனை அடிக்குது இல்லையா? கண்டிப்பாக. இதில் போடுங்க. அடுத்து ஸோ ஸ்டெயின் பண்ண இது வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது கோல்டு டீயை வந்து நம்ம ஸ்டீப்பிங் டைம் முடிஞ்சது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணுறோம். இதனோட லிக்கர் கலர் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். மேடம் இதில் போடுங்க. ஸோ கோல்டு டீயோட இது ஃப்யூசன். ஸோ இப்போ ராயல் டீ இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனோட இது ஸ்டீப் பண்ணதுக்கப்புறம் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதனோட கலர்ஸ் பார்க்கலாம். கலர்ஸு, ஸ்மெல்லு,
எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது கோல்டு டீ, இதனோட கலர் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ராயல் டீ, இதனோட கலர் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் நீங்கள் இந்த கலர் வந்து இப்போ டீ கடையில் இப்போ நீங்கள் இதில் இப்போ இது இப்போ ஸ்டீப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு அதனோட இது தெரியும். இப்போ 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீயில் மில்க் ஆட் பண்ணுறோம். மில்க் ஆட் பண்ணக்குள்ள அதனோட கலர் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம பியூர் மில்க் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பியூர் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அது எப்படி இருக்குன்றத கலர் பார்க்குறோம் டீக்கு. ஸோ இது கிளாசிக் ப்ரீமியம் டீ. இது கோல்டு டீ, இதில் மில்க் ஆட் பண்ணுறோம். ஊற்றுங்க சார். ஸோ கோல்டு டீ எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது நம்ம நார்மலாக டீ. ஸோ நம்ம இப்போ டீ ட்ரையல் பண்ணியிருக்கிறது எல்லாமே லேபார்ட்டரி ஸ்டைலில் ஸ்டாண்டர்ட்ஸ் பேசிஸை பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இதுதான் டீயோட டேஸ்ட்டு. ட்ரையலிங் மெத்தட் இல்லச்சு இது தாங்க. ஸோ இது ராயல் டீ. ஸோ இப்போ இது மூணும் நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்படி எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் ரஜினி சுகர் போட்டு நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ பீப்புளுக்கு கலர் மேலே இதில் மேலே இருக்கிற எல்லா இதுவும் இப்போ கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீன் ஒரு அற்புதமான தொழில் வாய்ப்பு. நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து டீ கடைக்கு சப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, அல்லது டீ கடைக்கு சொந்தமாக வச்சு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பக்கத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான தொழில் வாய்ப்பு. ஸோ டீ அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரொம்ப வளர்ச்சி நோக்கி ஒரு CAGRன்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ டீ வளர்ச்சி நோக்கி தான் இருக்க போது. அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக இதில் நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய முதலீட்டையும் இதில் செலவு பண்ணக்கூடிய தருணங்களில் நல்ல ஒரு தொழில் இதை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்கிறது என்னுடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கையும் கூட. ஸோ 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீ ரீசேல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் அனுப்புங்க. இது கமர்ஷியல் டீ ஷாப்ஸ், கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், டீ ஷாப்ஸ்க்கு உண்டான பிளண்டு. எக்ஸ்ட்ரானரியான பிளண்ட், அஃபோர்டபுள் ப்ரைஸ், ப்ரீமியம் குவாலிட்டி. அடுத்தது கோல்டு டீ. கோல்டு டீ இட்ஸ் அ ஃபேமிலிஸ் சாய்ஸ். உங்களை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை நீங்கள் டேரெக்டாக செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க, ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, அல்லது மளிகை கடையில் நீங்கள் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு டிஸ்கவுண்ட்ஸில் ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கப்பாக நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஆகட்டும், டேஸ்ட் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டான பிளெண்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஸோ அடுத்தது ராயல் டீ. ராயல் டீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஃபார் டீ லவர்ஸ், ட்ரூ டீ லவர்ஸ். நிறைய ஒரு செலக்டிவாக வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸ் டீயை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் டீ அப்படின்னுக்குள்ளே அது மேபி காரண்டமம் போட்டு, ஏலக்காய் போட்டு, மசாலா டீ இப்போ தயார் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர் வெரைட்டி ஃப்ளேவர் டீயை தயார் பண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சூட்டபிள் பிளெண்டாக இருக்கும். இது டார்ஜிலிங் சோர்ஸு. எல்லாமே என்ன ஸ்பெஷாலிட்டி டார்ஜிலிங்லன்னு கேட்டிங்கன்னா செலக்டிவ் கார்டன் மெட்டீரியல், கார்டன் ஃப்ரெஷ் மெட்டீரியல் கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ராயல் டீ. சார் நாங்கள் வந்து ஹெல்த் கான்ஷியஸ் உள்ளவங்க, ரொம்ப வெல்னஸ் டீ குடிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா ஜிம்முக்கு போகிறவங்கலேருந்து ஆரம்பித்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு இது 2 டீ. பிளாக் டீ குடிக்கிறவங்களுக்கு லீஃப் டீ, பியோர் க்ரீன் டீ. ஸோ இது 2மே டார்ஜிலிங் சோர்ஸ். ஸோ நம்மளோட கம்ப்ளீட் டார்ஜிலிங் சோர்ஸ் டீ வந்து இனி தமிழக மக்களினுடைய ஒவ்வொருவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் டார்ஜிலிங்கின் மனம் வீசட்டும். 7 ஸ்டார் உங்களுக்கு வந்து சேவை செய்வதில் மிகுந்த பெருமிதம் கொள்கிறது. 7 ஸ்டார் கிளாசிக் ப்ரீமியம் டீ ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் தலைமுறைக்கும் இதை தொடருவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுமையாக பார்த்தீங்களா? அந்த பானம் சொன்ன பார்த்தீங்களா? அந்த பானம் ரெடி ஆகிடுச்சு. 3 வகையான பானம் இப்போ கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பானம்னு கேட்கலாம். மேம், இப்போ இந்த 3 பானம் கொடுத்துருக்கீங்கல்ல, இது வந்து 3 டைப் ஆஃப் டீன்னு சொல்ல நினைக்கிறேன். இது எப்பப்பெல்லாம் குடிக்கலாம்? எப்போ வேணால் குடிக்கலாங்க சார். இப்போ குடிக்கலாமா? குடிக்கலாங்க சார். குடிச்சு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு தெரியல.
டேஸ்ட் பண்ணுறது வந்துட்டு ராயல் டீ. ராயல் டீ. ஓ, நல்ல ஒரு ராயல், ஒரு பெரிய ஒரு டீலேயே நல்ல ராயலாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த அம்மா டீ. நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. இது என்ன டீ மேடம்? இது ப்ரீமியம் டீ சார். என்ன? ப்ரீமியம் டீ. ப்ரீமியம் டீ. இது யாராக சாப்பிட்லாங்க? இதுவுமே எல்லாருமே சாப்பிடலாம் சார். ஓ, எல்லாருமே சாப்பிட்லாம். இதுவும் நல்லா இருக்குங்க, நல்லா ஒரு சுவையாக கிடைக்கிது இதில். இது என்ன டீ மேடம்? அது ப்ரீமியம் கோல்டு டீ சார். ஓ, ப்ரீமியம் கோல்டு டீ. இது வந்து ப்ரீமியம் கோல்டு டீயாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. ஒவ்வொரு டீக்கும் ஒரு தனித்தனி ரிஃப்ரெஷன் கிடைக்கிது, எனக்கு நல்லாவே தெரியுது எனக்கு. ஸோ நான் இனிமேல் ட்ராவல் பண்ணும்போது எங்கே போனாலுமே இந்த பாக்கெட் எடுத்து நான் போய் டீ சாப்பிட்றோம். அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் ஓடிட்டுருக்கு, கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லோகமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. உங்கள் லோகேஷ். டாடா, பாய், see you.